ஹாம்ப்ரோன் கம்பெனில இருந்தா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஓகேங்களா? இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோ டீட்டெயிலிஸ்டிக்காக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து குயிக்கா இன்ஃபர்மேஷனுக்குள்ள போயிடலாம். ஆர்கனைசேஷன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆம்ப்ரோன் தான். ஓகேங்களா? இது எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனி தான், ஃபுல் டைம் தான் எம்ப்ளாயிஸ் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லீட்ஸ் கன்வர்ஷனல் ஸ்பெஷலிஸ்ட் தான், ரிமோட் ஒர்க் தான் ஆள் வந்து எடுக்கிறாங்க. சேலரி பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா 6 LPA 7 LPA முடி கொடுக்குறாங்க. ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு வந்து வரும். யார் அப்ளை பண்ணலாம், லொக்கேஷன் பேஸ்டா விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, 2+ years எக்ஸ்பீரியன்ஸ் என்ட்ரி லெவலில் இருந்தால் யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா? யூகே பேஸ்ட் ஒரு கம்பெனி உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11/5/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா த்ரூ அவுட் வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணோம். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த கம்பெனிக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, கம்பெனிக்கான க்ரோத் எப்படி இருக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலிஸ்டாக கொஞ்சம் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னாவே அப்ளை ஃபார் ஆம்ப்ரோன் கம்பெனி இருக்குங்களா, இந்த பட்டன் நீங்கள் வந்து டேப் அவுட் பண்ணாவே அஃபீஷியலாக அந்த அஃபீஷியல் சைட்டுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஆப்ரேஷன்ஸ் அசோட் யூகே ரிலீஜன்ஸ் தான் ஜாப் வந்து எடுக்கிறாங்க. 2+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். ரிமோட் ஒர்க் தான் எடுக்கிறாங்க ஃபுல் டைம். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கனாவே இந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா யூகே பேஸ் ரொட்டேஷனல் நெகோசியபிள் ஷிஃப்ட் 5 மினிமம் பார்த்தீங்கன்னா 5 days ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் வந்து இருக்கும். தெளிவாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லீட் கன்வர்ஷனில் ஒர்க் பண்ணுவீங்க, மார்க்கெட்டிங் எக்ஸ்பிளைனில் ஒர்க் பண்ணுவீங்க, ஃபாலோ அப் பண்ணுவீங்க, கொலாபரேஷன், டேட்டா மேனேஜ்மெண்ட், CRM டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டார்கெட் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீட்டெயிலிஸ்டிக்காக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த லிங்க் நம்ம வெப்சைட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாட் ஃபார் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பொசிஷன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்ட்ராங்காக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்பவும் நேச்சுரலாக இருக்கணும், ஃப்ளூயண்ட்டாக பேசணும். ஓகேங்களா? ஸ்ட்ராங்காக லிசனிங் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கணும். CRM டூலில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க் பண்ண பீப்புளாக எதிர்பார்க்குறாங்க இந்த பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், நெகோசியபிள் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டெக்னாலஜி க்ளோஸ் பண்ணுற எப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான இண்டஸ்ட்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியல் எஸ்டேட், ஆஃபீஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், கஸ்டமர் ரிலேஷன்ஸ், கஸ்டமர் சர்வீஸ் இதில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60% நீங்கள் அகாடமிக்கில் இருந்தால் மட்டும் போதும், தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிள் ஆஃப் ஒர்க் தான், ரிமோட் ஒர்க்குனால. ஓகேங்களா? உங்களுக்கான சேலரி க்ரோத் கண்டிப்பாக இருக்கும், ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டும் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? இது நீங்கள் அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு சொல்லி டேப் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் டேப் அவுட் பண்ணாவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ரெஸ்யூம் வந்து கேட்கும், லேட்டஸ்ட் ரெஸ்யூமே அந்த இடத்துல ஃபில்அப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு ஜெண்டர் வந்து கேட்குறாங்க, அந்த மேலா ஃபீமேலான்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆக்டிவ் மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பர். ஓகேங்களா? நீங்கள் இந்தியனாக இருந்தீங்கன்னா இந்தியன் கோடை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட இது நீங்கள் இதிலேயே அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் அட்வான்டேஜ் கூட. உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை மாதம், இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் மந்த் கொடுத்துக்கோங்க. இப்போ கரண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதோட CTC எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நீங்கள் எத்தனை நாளில் ஜாயினிங் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ப்ரிஃபரபிள் லொக்கேஷன் வந்து கேட்குறாங்க, ரிமோட் தான். ஓகேங்களா? அதொன்றும் பிரச்சனை, ரிமோட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. கரண்ட் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன ஸ்கில் செட்டில் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் தெரியுமோ அந்த ஸ்கில் செட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, ஜாப் டைட்டில் என்ன, எப்போ ஜாயின் பண்ணீங்க,
எப்போ ரிலீவ் பண்ணீங்க, என்ன லொக்கேஷன்ஸ், ஓகேங்களா. எல்லாமே கம்பெனி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். நீங்கள் எத்தனை கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை கம்பெனி இந்த இடத்துல கிளிக் அவுட் பண்ணி 1 by 1 கம்பெனியாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூ கரண்ட்லி ஒர்க்கிங்னா இந்த இடத்துல பட்டன் வந்து டேப் அப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அது மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் இந்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்சா கேட்கும். அந்த கேப்சா கொடுத்துட்டு இந்த இடத்துல டேப் பட்டன் கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயிலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் டீம்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாங்க, ஓகேங்களா. ஏதோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், see you.